OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஓடிடி சினிமாவில் இன்றைக்கி நம்ம பேச போகிற படம் ZEE5ல வெளியாகி இருக்கிற டொமினிக் அண்ட் த லேடிஸ் பஸ் அப்படிங்கிற ஒரு மலையாள படம். இது என்ன ஜானர்னா த்ரில்லர் ஜானர் தான். கதையின் நாயகன் வந்து நம்ம மம்முட்டி. படத்தினோட டைரக்டர் யார் தெரியுங்களா? நம்ம GVM கௌதம் வாசுதேவன். அது அவருடைய முதல் மலையாள படம் டைரக்ட் படம் அது நினைக்கிறேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட் படம். படத்தில் மியூசிக் டைரக்டர் யாருன்னா தர்புகா சிவா. ஸோ அந்த தமிழினோட இம்பேக்ட் டைரக்டர் நம்மால், தர்புகா சிவா மியூசிக் டைரக்டர் நம்மால். இதுதான் படம். த்ரில்லர் மூவி, ஹூ டன் இட் தான். அதுதான் படம். ஒரு சிம்பிள் ஸ்டோரிங்க. நம்ம மம்முட்டி வந்து யாருன்னா ஒரு போலீஸ்லேருந்து அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் அதனால் என்ன பண்ணிருப்பார், சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஆரம்பிச்சுட்டு அவர் டிடெக்டிவ் டீமை வச்சு பண்ணுவார். துப்பறிவாளராக நடந்துட்டுருப்பார். ஒரு லோ ப்ரொஃபைல் தான். ஒரு பெரிய ஹைஃபைலாம் கிடையாது, லோ ப்ரொஃபைல். அவங்க ஹவுஸ் ஓனர் ஒரு லேடி ஒன்று இருக்கும். அந்த அம்மாவுக்கு வந்து அந்த வீட்டோட இருப்பார். இவர் வாடகைலாம் கொடுக்க மாட்டார். அதனால நம்ம திட்டினே இருக்கோம், ஏடா நீ வாடகையும் கொடுக்க மாட்டேங்கிற, சாப்பாடு காசு கொடுக்க மாட்டேங்கிற. அவங்க ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல அந்த அம்மா ஏஜ்ட் லேடி. ஸோ அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பையன் ஒருத்தன் காணாமல் போயிட்டுப்பான். 20-25 வருஷமாக வரல. அவன் வருவான் அந்த மாதிரி நம்பின்னு இருக்கும். இவர் அவங்க வீட்டில் சாப்பிட்டுக்குன்னு அவங்க வீட்டில் கொடுத்தவங்க வாடகை கொடுக்காம கொடுத்தனம் பண்ணிட்டு இருப்பார். இவருக்கு ஒரு ஜூனியர் வேறு ஒரு பையன் வந்து சேர்றான், என்னையும் நீங்கள் டிடெக்டிவ் சேர்த்துங்கன்னு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் எப்பா டொமினிக், நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். பக்கத்து திடீர்னு பார்த்தா சீட்டில் வந்து ஒரு பர்ஸு, லேடிஸோட ஹேண்ட்பேக் ஒன்று பர்ஸு அது இருந்தது. அங்கே இருக்கிறவங்கள கேட்டால் எந்த இல்லைன்ட்டாங்க. எனக்கு எடுத்துன்னு வந்து வச்சுட்டு வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டேன். அது என்ன பண்ணுற, நீ இந்த பர்ஸை யாருன்னு கண்டுபிடிச்சி பெரிய டிடெக்டிவ்னு பேசுகிறேன், நீ இந்த பர்ஸை கண்டுபிடிக்க கொடுக்கணும். இவரில் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாண்ணா, என்ன பேர் பொம்பளை பர்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறேன். ஆகுனார் கண்டுபிடிக்கணும்னா அவனோட வாடகை கொடுணுவாங்க. அப்போ யோசிப்பார், சரி ஒன்று பண்ணுறேன், நீ எனக்கு வாடகை கொடுக்க தேவையில்லை, இந்த பர்ஸை கண்டுபிடிக்கணும். அப்புறம் அப்படி சாதாரணமாக எடுக்கப்பட்ட ஒரு கேஸ். அந்த லேடியோட பர்ஸோ சொந்தக்கார லேடி யாருன்னு அவனை கண்டுபிடிக்க போனால் அது பல கதைகளுக்கு கொண்டு போகுது. அதான் படத்தோட ஸ்க்ரீன் பிளே. இது எங்கெங்கேயோ போகுது படம், இங்கே போகுது அங்கே போகுது. என்னடாது நம்ம ஆரம்பித்த இடம் ஒன்றும் போகிற இடம் ஒன்றா இருக்குது. நம்ம ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இங்கேயும் அங்கேயும் அலைபாயிற மாதிரி தான் இருக்கும் கதை. ஒரு த்ரில்லர்னா கிரிப் த்ரில்லர்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அப்படியே உட்காந்தோம்னா அடுத்த சீன் என்ன சீன் அப்படி கிடையாது படம். கொஞ்சம் அப்படி ஸ்லோ பர்ன் மாதிரி தான் போவோம் படம். இதில் வேறு அந்த ஜூனியராக ஒரு பையன் நடிக்கிறான் பாருங்கள். அந்த பையன் கூட சேர்ந்து இவர் காமெடி பண்ணுறான், பாட்டு பாடுறேன். அந்த பையன் பர்த்டேல இவர் போய் டான்ஸர். அதெல்லாம் கொஞ்சம் த்ரில்லரை வந்து கொஞ்சம் அந்த வேகத்தை கொஞ்சம் குறைக்குது படம். அது சொல்லியே தீரணும் இந்த படத்தில். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் படம் இன்னும் ஸ்ட்ரிக்டாக போயிருக்கும். ஆனால் என்னென்னா படத்தினுடைய பியூட்டி அந்த கிளைமேக்ஸில் தான் இருக்கும். எங்கே போனால் அதை இப்படிலாம் யோசிக்க முடியுமான்றதான் டைரக்டருடைய தாட் ப்ராசஸ். அந்த டான்ஸராக ஒரு லேடி நடிச்சிருப்போம், ஐயோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க அந்த அம்மா. ஷீ ரெஸ்பான்ஸ் படத்தினுடைய பியூட்டிக்கு அந்த லேடியும் நந்திதான் கேரக்டரு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த அம்மா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கு, கிளாசிக்கல் டான்ஸராக. ஸோ அந்த கதைக்குள்ளே ஒரு கதை இது எங்கேயோ ஆரம்பித்து பர்ஸை காணாமல் போன கதை வந்து எங்கெங்கெல்லாம் போகுது. போலீஸ் ஸ்டோரியில் இருக்க பெரிய பியூட்டி அதுதான். ரொம்ப மனக்கெட்டு மூளையை உடைச்சிங்க செய்வோம், ரிசல்ட் கிடைக்காது. ஒரு சாதாரண கேஸை போய் பிட்பாக்கெட் கேஸை பிடிச்சா அவன் பல கொலைகளை பண்ணன்னு ஒரு கதையை சொல்லுவான் பாருங்க. அப்படிப்பட்ட கதையில் இது ஒரு கதை. இது எங்கேயோ போயிட்டு நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் படத்தில். நம்ம கண்டிப்பாக நினச்சே பார்க்க மாட்டாங்க படம் வந்து இப்படி தான், இந்த பர்ஸு வந்து யாருக்கு சொந்தங்கிறத வந்து நம்ம நினைக்கவே முடியாது. இவங்க தானா அவங்க தானா இவங்க, அந்த கன்ஃபியூஷன் தான் படத்தினோட பியூட்டியே. என்ன படம் கொஞ்சம் அப்படியே இங்கே எங்கே லேக். மியூசிக்கும் ஒரு த்ரில்லருக்கு உண்டான ஒரு மியூசிக்கை தர்புகா சிவா கொடுத்துருக்காரான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் குறைவு தான். அது அந்த கிரிப்னஸ் படத்தில் இல்லை. ஏன் GVM கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல. அது மேபி அவர் எப்பவுமே ரொம்ப காக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி கெத்தாக இருக்கும். வேட்டையாடு விளையாடுலாம் எப்படி இருக்கும், அந்த ஒரு கிரிப் இந்த படத்தில் இல்லை. பட் இதெல்லாத்தையும் ஓகே பண்ணுற விஷயம் என்ன தெரியுங்களா, மம்முட்டியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். அப்படி சின்ன விஷயங்களை டீல் பண்ணுறது, அந்த காமெடியெலாம் ரொம்ப அழகாக பண்ணுவார் இந்த படத்தில். மம்முட்டியோட காமெடி சென்ஸ் நல்லா வரும் அதில். அந்த துப்பாக்கி வச்சுன்னு பண்ணுற விஷயம். ஸோ அந்த CIன்னு சொல்கிறதுக்கு நான் காரணம், CIனா சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் நினைக்காதீங்க, அது ஒன்று விளக்கம் ஒன்று கொடுப்பார் அவர். ஸோ அது மாதிரி விஷயங்கள் அந்த பழைய போலீஸுங்கிறதுனால எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சாதுரியம் அவருடைய பாடி லாங்குவேஜிலே இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் மாதிரியே போய் பேசுறது, ஹோட்டலில் போய் மிரட்டுறது, அவங்க வீட்டுக்காரரை போய் மிரட்டுறது, நான் போலீஸ் CI அப்படின்னு பழைய ஐடென்டி கார்டு வச்சு ஏமாத்துறது, ஒரு டம்மி துப்பாக்கி வச்சு மிரட்டுறது, அதுக்குள்ளே ஒரு காமெடி வைக்கிறது, இதெல்லாம் படத்தில் சுவாரஸ்யமாக இருக்கும், நோ டவுட். பட் படத்தோட பியூட்டியே வந்து செகண்ட் ஹாஃபில் தான்.
அதை எப்படி கொண்டு வந்து இவங்க தானே அவங்கன்னு சொல்லும் போது தான் நமக்கு அப்படி ஆஹா அப்படின்னு வாயை பழக்கிற மாதிரி இருக்கு படம். பியூட்டிஃபுல்லான த்ரில்லர் மூவி. கண்டிப்பாக ஒரு ட்ரிப் எல்லாருமே பார்க்கலாம். த்ரில்லர் லவ்வர்ஸ், மம்முட்டியோட ரசிகர்கள், ஜிவிஎம் ரசிகர்கள், தர்புகா ரசிகர்கள் எல்லாருமேக்காகவும் இந்த படத்தை கண்டிப்பாக ZEE5ல வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டொமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ். நல்ல த்ரில்லர் பார்த்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படும். இன்னொரு படத்தை ரிவ்யூவோட சந்திக்கிறேன். டில் தென் see you, bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.